அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு விசேஷத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மனக்குறை, மனக்குமரல், மன கஷ்டம், சங்கடம்லாம் இருக்கும். அதெல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய பெரிய இடத்துலேருந்து உதவிகள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சந்தோஷம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஆசீர்வாதம், குருமார்களின் அனுகூலமெல்லாம் காணப்படும். தாயார் சொல்வதை தயவுசெய்து கேட்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் முதுகு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் சாதாரணமாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். ஏன்னா குரு அதிச்சாரத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப முக்கியம். எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. அதனால் சத்ரு சம்மாரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனுகூலம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். மன அழுத்தத்துக்கு ஆட்படாதீர்கள். பழைய கடன்கள் பரிசல் ஆகும். உங்களை எதிரிகள் எல்லா பக்கத்திலிருந்தும் காணல் செஞ்சாலும் நீங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பெரிய அளவுக்கு அபிவிருத்தம் ஏற்படும். அரசு அதிகாரங்கள் ஏற்படும். அரசு கௌரவங்கள் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புது பொறுப்புகளுக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகத்துக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் என்பதனால் மனம் அலைப்பாயாமல் விட வேண்டும். கோளர் பதிகம்தான் சிறந்த பரிகாரத்தினுடைய பாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க எப்படியாவது உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்தாலும் வெயிலை கண்ட பனி போல் உருகி ஓடிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.